டபுள் பீன்ஸு ஊற போடணும். அதில் மசாலா கறி உங்களுக்கு சொல்லித்தரேன். டபுள் பீன்ஸ் என்னன்னா உப்பை போட்டு தலைக்கு நேற்றுக்கே ஊற வச்சுவிட்டு அலம்பி உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு குக்கரில் உப்பெல்லாம் போட்டு வேக வச்சுக்கணும். வேக வச்சு அப்புறமா அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அது பண்ணுறதுக்குள்ளே மசாலா சாமானம் வெங்காயம் 2 வெங்காயம், 1 தக்காளி, பூண்டு, இஞ்சி, ஏலக்காய், கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டு தேவையான பச்சை மிளகா பொடியும் போட்டு உப்பையும் போட்டு மிக்சியில் நைஸாக அரைக்கணும். டபுள் பீன்ஸில் உப்பு போட்டதுனால மசாலா அரைக்கும்போது சும்மா 1/2 ஸ்பூன் உப்பு பவுடர் போட்டுக்குங்கோ. எல்லாத்தையுமா நைஸாக அரைச்சி வச்சுக்குங்கோ. பின்ன பண்ணுறத உங்களுக்கு காட்டித்தரேன். அதெல்லாம் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்ட பின்ன வேந்தத்தையும் ரெடியாக வடிகட்டி வச்சுக்குங்கோ. அடுப்பில் கடாய் வச்சு பட்டை, கிராம்பு, எண்ணெய் கொஞ்சம் கூட எண்ணெய் வேணும். கோல்டு வினர் விட்டு செவந்த பின்ன கடுகு தேவையானா நீங்கள் போட்டுக்கலாம். செவந்த பின்ன இந்த அரைச்சி வச்சிருக்கல விழுது கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். அதை போட்டு நல்லா பெரட்டணும். அது முக்காலுண்டு சேர்ந்து வரும்போது நீங்கள் டபுள் பீன்ஸை கொட்டி, அடுப்பு எப்பளும் சின்னதாக இருக்கணும். டபுள் பீன்ஸை கொட்டி போக வர பரட்டிகிட்டே இருந்தால் இந்த விழுதும் அந்த டபுள் பீன்ஸுமா சேர்ந்துக்கும். அப்போது உங்களுக்கு நெய்யோ கொஞ்சம் எண்ணெயோ மேலே விட்டு பரட்டி வச்சுக்கிட்டு டேஸ்ட்டு பண்ணி பாருங்க. இது பிடிச்சி சாப்பிட்றதுக்கு தான் நல்லா இருக்கும். தோசைக்கு எல்லாம் தொட்டுக்கலாம். வேறு என்னத்துக்கு ஒன்றா ஒரு ரசம் வச்சா நல்ல காம்பினேஷனாக இருக்கும். குழம்பு வச்சா அதுக்கு எடுபடாது. அதனால் சும்மாவே திங்கலாம். நல்லா இருக்கும். சுண்டலாட்டமாக நல்லா இருக்கும்.